தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கிப்பட்டி அருகே பூண்டிமாதா கோயிலுக்கு செல்லும் வளைவில் பாலம் கட்டப்பட உள்ள நிலையில் இதற்காக இப்பகுதியில் வெட்ட கணக்கிடப்பட்ட 141 மரங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் பணியினை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கோவை கிரீன் கேர் அமைப்பினர் செய்து வருகின்றனர். தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை 4 வழி சாலையாக அமைந்துள்ளது. சாலையில் பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் பிரிவு சாலைகள் உள்ளன. அதில் ஒன்றுதான் செங்கிப்பட்டி அருகே பூண்டிமாதா கோயிலுக்கு செல்லும் பிரிவு சாலை. புகழ்பெற்ற திருக்காட்டுப்பள்ளி பூண்டிமாதா கோயிலுக்கு தஞ்சை மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் சென்று வருகின்றனர். அவ்வாறு வருபவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பிரிந்து பூண்டிமாதா வளைவில் திரும்பும் போது அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. இந்த விபத்தை தடுக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாலம் கட்டப்பட உள்ளது. பாலம் கட்டும் இடத்தில் ஏராளமான மரங்கள் உள்ளன. இந்த மரத்தினை வெட்டி சாய்ப்பதை விட வேரோடு புடுங்கி மரங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கலாம் என நெடுஞ்சாலைத்துறை முடிவு செய்தது. இதற்காக மரங்களை வேரோடு எடுத்து மறுநடவு செய்து வரும் கோவை கிரீன் கேர் அமைப்பை தொடர்பு கொண்டனர். இந்த நிலையில் அவர்கள் பாலம் வரும் இடத்தில் உள்ள 141 மரங்களை வேரோடு எடுத்து சாலை ஓரத்தில் மறுநடவு செய்யும் பணிகளை செய்து வருகின்றனர். இந்த பணிகள் அனைத்து முடிய 1 மாத காலமாகும் எனவும் தெரிவித்தனர். நிறைய வழிகளோட பயணிக்கிறோம். மரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது, மக்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது. நம்ம முன்னோர்கள் நட்டுட்டு போன மரங்கள் தான் நமக்கு மூச்சு கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த உறுதிமொழிய மரங்களை வாழ வைப்போம்ன்ற இந்த உறுதிமொழியை எல்லாரும் தாய்மண்ணோட கையில எடுத்துட்டு இந்த மரம் வாழணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம அந்த வேர்ல போடலாங்களா? போடலாங்களா சார்? போடலாம். என்னோட பேர் சையதுங்க. இந்திய அளவில் ஒரு 4000க்கும் மேற்பட்ட மரங்களுக்கு மறுவாழ்வு பணிகளை தொடர்ந்து செய்கிறோம். கோவை மாவட்டம், எங்களுடைய மாவட்டம் கோவை மாவட்டம். கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி சாலை விரிவாக்க பணிகளுக்காக எங்களுடைய மாவட்ட அதிகாரிகள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள், சுற்றுச்சூழல் அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து இந்த மரங்களுக்கு மறுவாழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடங்கணும். இன்னைக்கு அது உலகெங்கும், இந்தியா முழுவதும் கொண்டு போயிட்டோம். எங்களுக்கு ஆரம்ப கட்டங்கள்ல நிறைய தோல்விகள் இருந்தது. இப்போ பல துறை சார்ந்த வல்லுநர்கள், நிறைய விவசாயிகள்கிட்ட கூட நாங்க இதுக்கான விஷயங்களை கேட்டு மரங்களும் நிறைய எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால இப்ப நாங்க வைக்கிற அத்தனை மரங்களும் வளருது. உதாரணத்துக்கு நம்ம வள்ளியூர் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒரு 251 மரங்களை வச்சிருக்கோம். எல்லாம் வளர்ந்துருக்கு. திருச்சியில இருக்கிற பஞ்சப்பூர் ஒரு மார்க்கெட் கட்டுமான பணிகளுக்காக ஒரு 237 மரங்களை நாங்க நட்டுட்டு இருக்கோம். ஒரு 120 மரங்கள் பணி முடிஞ்சு அவ்வளவு மரங்களும் வளர ஆரம்பிச்சிருக்கு. எல்லா மரங்களும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளின் அக்கறை மிகுந்த பராமரிப்பின் உதவியால் தொடர்ந்து வளருது. இந்த மறுநடவு நம்ம பண்ணியிருக்கிற மரம் 30ல இருந்து 90 நாள்ல துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதற்கு தண்ணீர் பராமரிச்சு அக்கறையோட அது கூட பேசி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விதையைத்தான் தொடர்ந்து தூவுறோம். இந்த மரத்துக்கு 15 வயசு இருக்கும். இது ஒரு 30 நாள்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் 15 ஆண்டு கால மரம் எவ்வளவு ஆக்சிஜன் கொடுக்குமோ அந்த ஆக்சிஜனை கொடுத்துரும். ஒரு மரத்துக்கு, இந்த மரத்துக்கு இணையா நம்ம ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை இன்னைக்கு நட்டு வச்சு 30 நாள்ல இவ்வளவு ஆக்சிஜன் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. அதனால நம்ம காப்பாத்துறது மூச்சு காற்ற, நம் தலைமுறையின் மூச்சை அப்படின்றத சொல்லிக்கிறோம். நன்றி.